everyone, welcome to Learn with Aparna. இன்னைக்கு நம்ம chapter 2 ஓட 11th டாபிக்ல இருக்கோம். லாஸ்ட் வீடியோ ஆஃப் chapter 2. சோ இன்னும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோ கண்டிப்பா பிடிச்சா லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இது நிறைய பேருக்கு சென்றடையட்டும். ஓகே. சோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா how to improve English fluency and speak like a native English speaker. நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு டாபிக். இங்கிலீஷை நல்லா ஃப்ளூயண்டா எப்படி பேசலாம், லைக் இங்கிலீஷ் நம்ம பேசுறோம், நம்ம பிகினர்ஸ் பேச ஆரம்பிக்கிறோம், பட் இன்னும் ஃப்ளூயண்டா எப்படி பேசலாம், இன்னும் கொஞ்சம் பாஷா எப்படி பேசலாம், இன்னும் கரெக்டா எப்படி பேசலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது. ஸோ உடனே வந்து நான் ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு தேவை இந்த வீடியோ அப்படி கிடையாது. நார்மலா நம்ம இங்கிலீஷ்ல பேச வேண்டிய இடங்கள்ல இருக்கவங்களா இருக்கட்டும், லைக் மேபி கத்துக்கிறவங்களா இருக்கலாம், மேபி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு ஆஃபீஸ்ல இங்கிலீஷ்ல தான் பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கவங்களா இருக்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல குழந்தைங்களுக்காக இங்கிலீஷ் சொல்லி தரணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், இல்ல ஒரு நார்மலா இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைக்கிற ஒரு ஆளா இருக்கலாம், எல்லாருக்குமே இந்த வீடியோ பொருந்தும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த 4 விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும், இல்லை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்மளோட ஃப்ளூயன்ஸே ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ கிவ் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ யாராவது ஏதாவது கேள்வி கேட்கும்போது ரொம்ப நேரம் யோசிச்சு இல்லை ரொம்ப ஸ்லோவா பேசாம கொஞ்சம் ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது தப்பா இருந்தாலும் சரி, கரெக்டா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்டா சைமல்டேனியஸா கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஃப்ளூயன்சி ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். அதே போல கனெக்டட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணணும். கனெக்டட் சென்டென்சஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் கனெக்ட் ஆகாம லிங்க் ஆகாம ஒரு ஃபுல் சென்டென்ஸ் நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. இது எப்போ முடியாது அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிராமர் பார்ட் தெரியாதப்போ நம்மளால ஒரு கிராமட்டிக்கலா கரெக்டான ஒரு ஃபுல் சென்டென்ஸ், கம்ப்ளீட் சென்டென்ஸ், கனெக்டட் சென்டென்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம கிராமர் சாப்டர் இருக்கு. நம்ம அந்த கிராமர் சாப்டர் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் உங்களுக்கு எலிமினேட் ஆயிடும். ஸோ நீங்க மீன்வைல் ஆட்டோமேட்டிக்கா பேசும்பொழுது ஐ கோ த ஹியர் இந்த மாதிரி பாதி பாதியா பேசாம சென்டென்ஸை கனெக்டடா பேச ட்ரை பண்ணுங்க. கம்ப்ளீட் சென்டென்சஸ், கனெக்டட் சென்டென்சஸ் பேச ட்ரை பண்ணுங்க. அதே போல இந்த திங்கிங் சவுண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். திங்கிங் சவுண்ட்ஸுங்கிறது இந்த மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் கொடுக்குறோம், லைக் யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த சவுண்ட்ஸ் வரும். ஸோ அந்த திங்கிங் சவுண்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். அந்த திங்கிங் சவுண்ட்ஸ் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு ஃப்ளூவன்சி கிடைக்கும். லைக் நம்ம லாங்குவேஜ்ல கூட யோசிக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் தான் நம்ம பேசுவோம், ஏன்னா நம்ம ஃப்ளூவெண்டா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் ஏதாவது ஒரு விஷயம் அப்ப நான் யோசிக்கும் பொழுது நான் அந்த ஸ்பேஸ் வேணும்ல, அதுக்கு நான் எப்படி பண்ணுறது, இந்த திங்கிங் சவுண்ட் இல்லாம நான் எப்படி அதை மெயின்டைன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இன் மை வியூ இஃப் யூ ஆஸ்க் லைக் தட், கிவ் மீ அ மினிட், லெட் மீ ப்ராசஸ், லெட் மீ திங்க், இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிடல, டேரக்டா நான் யோசிக்க போறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது இந்த அவாய்டு, இந்த திங்கிங் சவுண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆகுறதுனால அந்த ஃப்ளூவன்சி, லைக் இவங்களுக்கு தெரியாது போல அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்க இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா இருக்க மாதிரி ஒரு இமேஜ் இதுவா இருக்கும். அண்ட் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் யுவர் ஆன்சர்ஸ். நீங்க கொடுக்குற ஆன்சரை வந்து ஒரு வார்த்தையில எஸ் நோ அப்படின்னு முடிக்காம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இது பிடிக்குமா அப்படின்னு கேட்டா பிடிக்கும், பிடிக்காது அந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலா ஏன் பிடிக்கும் அப்படின்னு நீங்க சேர்த்து சொல்லலாம், ஏன் பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஆன்சரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னீங்கனாலே உங்களோட இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்டா இருக்கும், ஃப்ளூவெண்டா இருக்க மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கான டிப்ஸ். இப்போ நிஜமாவே இங்கிலீஷ் நம்ம எப்படி பேசலாம், அதுக்கு நம்ம என்ன வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, ஒரு ஐடியா பேங்க். ஐடியா பேங்க்குங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், இங்கிலீஷோட ஃப்ளூவன்சி டெஸ்ட் பண்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் யுவர் ஐஎல்ஸா இருக்கட்டும், இல்ல டோஃபல், ஜிஆர்இ இருக்கு, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். முக்கியமா ஐஎல்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஸோ ஸ்பீக்கிங் டெஸ்ட்ல வந்து ஃபேவரட்ஸ் பத்தி கேட்பாங்க, அது ஒரு பாயிண்ட் இருக்கும். மேபி டெல் மீ அபவுட் யுவர் ஃபேவரட் ஃபிலிம், டெல் மீ அபவுட் யுவர் ஃபேவரட் பிளேஸ், இந்த மாதிரி ஜென்ரலா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பத்தி நீங்க சொல்லுங்கிறது, அது எந்த டாபிக் ஆவாலும் இருக்கலாம், அது கேட்பாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏற்கனவே ப்ரிப்பேர்டா போய்க்கலாம். எனக்கு வந்து ஃபேவரட் பிளேஸை பத்தி கேட்டாங்கன்னா என்னோட ஃபேவரட் பிளேஸ் இது இதனால பிடிக்கும், அந்த மாதிரி சில ஐடியாஸ் நான் வந்து இந்த டாபிக் பத்தி பேசும்பொழுது இந்த ஐடியாஸ் வந்து நான் சொல்லலாம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்ஸ்க்கு போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகாஸ் ஏற்கனவே மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கும் பொழுது மேபி நீங்க எழுதி வச்சுக்கலாம், இல்லை மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நார்மலாவே நீங்க வந்து எக்ஸாம் போகாதவங்க மற்றவங்க நார்மலாவே நீங்க எதுக்காக இங்கிலீஷ் பேச போறீங்க, யார்கிட்ட இங்கிலீஷ் பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை ஐடியாஸா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இவங்க இது கேட்டாங்கன்னா நம்ம இதெல்லாம் சொல்லலான்ட்டு. இதெல்லாமே ரொம்ப இன்னமும் மெக்கானிக்கலா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கலாம்.
பட் நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பிகினர் லெவலில் இருக்கிறதா தான். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக இதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகினதுக்கப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. பட் முதல் கல் தான் கஷ்டமானது. ஸோ முதல் படி தான் கடினமாக தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அண்ட் வெக்காபுலரி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம வெக்காபுலரி சாப்டர் 1ல இருக்கு. பட் இப்போ நான் சொல்ல போகிற வெக்காபுலரினா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையுமே அதில் இருக்க வார்த்தைகளை வந்து நீங்கள் இங்கிலீஷில் கற்றுக்க ட்ரை பண்ணுங்க. தனியாக உட்காந்து யோசிக்காம, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் குக் பண்ணுறீங்க, ஒரு கேசரி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கேசரியில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுவோம், என்னென்ன பொருட்கள் போடுவோம், தேவையான பொருட்கள் என்னென்ன, ரவை போடுவோம், சர்க்கரை போடுவோம், தண்ணி ஊற்றுவோம், ஃப்ளேவர் கலர் யூஸ் பண்ணுவோம், யாராவது யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் கலர் யூஸ் பண்ணுவோம், பால் ஊற்றுறவங்க இருக்காங்க. ஸோ பேசிக்காக இப்போ நம்ம இது சொன்னது எல்லாத்தையும் ரவைக்கு செமோலினா, சர்க்கரைக்கு சுகரு, தண்ணிக்கு வாட்டரு, அதுக்கப்புறம் கலருக்கு ஃபுட் கலர்ஸு, இந்த மாதிரி பாலுக்கு மில்க்கு, இந்த மாதிரி நம்ம செய்கிற செயல் எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒரு வார்த்தையும் நம்ம இங்கிலீஷில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்டோட லிங்க் பண்ணி யோசிச்சு பாருங்க. சொல்லும் பொழுது பேசும்பொழுது கூட அது இங்கிலீஷில் சொல்கிறக்கோ பேசுறக்கோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் சொன்னது இந்த மாதிரி தான். நம்ம சமைச்சிட்டு இருக்கோம், இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறோம், ஒரு கேசரி வைக்கிறோம், இல்லை எதுவானா செய்யும் பொழுது அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருந்தோம். இங்கிலீஷில் அதை யோசிச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது நம்மளோட வெக்காபுலரி லிஸ்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே போல் ஹானஸ்டாக இருங்க. இது வந்து நம்ம இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை, ரொம்ப நார்மலானது. நம்ம எங்கே இடத்துல என்ன பேசும்பொழுதும் கொஞ்சம் நேர்மையாக நம்ம உண்மையாக பேசிட்டோம்னா நம்ம அங்கே என்ன சொன்னோம் இங்கே என்ன சொன்னோம்னு யோசிச்சு ஞாபகம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி லிங்க் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தேவையில்லாமல் யோசிக்கிற ப்ராசஸ், அந்த பயப்படுற ப்ராசஸ், தயக்கிற ப்ராசஸ், அது எல்லாமே கட் ஆகிடும். அப்போ நம்ம நார்மலாக நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம அப்படியே ஹானஸ்டாக பேசிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கிலீஷில் பேசுறதுக்கு அந்த தடங்களும் வராது. அண்ட் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் சொல்லி அதை மெயின்டைன் பண்ணோம்னா அதோட கான்சிக்வன்சஸும் ரொம்ப கஷ்டம். அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹானஸ்டாக பேசிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஃபைனலாக ஸ்பீக். இந்த எஃப்எம்லாம் சொல்லுவாங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க. அந்த மாதிரி தான் பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க. ஸோ தப்பாக இருந்தாலும் சரி, சரியா இருந்தாலும் சரி, சரியாகிற வரைக்கும் பேசுங்க, சரியானதுக்கு அப்புறமும் பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. ஸோ தட் நீங்கள் உங்ககிட்டயே பேசிங்கனாலும் சரி, நீங்கள் இன்னொருத்தட்ட பேசுனீங்கனாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான நிறையா பாயிண்ட்ஸ், நிறையா டிப்ஸ் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம். போன இந்த சாப்டர் வீடியோஸில் இருக்குது. ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணுங்க. பேசுங்க, பேசிக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் உங்களுக்கு எது இன்னும் பெட்டராக இருக்குது, இல்லை இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை இது வந்து இந்த பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க மேம், இது கரெக்டு, நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோட உங்களை பார்க்கலாம். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். அந்த பெல். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. நான் சொன்னபடி உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் புது சாப்டர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ். ஸோ நம்மளோட 12 டென்ஸும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஒட்டுக்கா டேபிளில் பார்க்க போகிறோம், ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம், எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது இதெல்லாம் சொல்லி தரணுங்கிறது. ஸோ நீங்களும் அதே ஆர்வத்தோடு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் கீப் ப்ராக்டிஸிங். டேக் கேர்.